Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேகமலை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கால் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தோடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மேகமலை அருவி. இந்த மேகமலை அருவி நீர்பிடிப்பு பகுதிகளாக பார்க்கக்கூடிய மேகமலை, மெல்லிமலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக மேகமலை அருவிக்கான நீர்வரத்து அதிகரித்து மேகமலை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கானது கடந்த 6 நாட்களாக நிலவி வருகிறது. இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மேகமலை அருவியில் ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கால் மேகமலை அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு பாதுகாப்பு பணிகளுக்காக போடப்பட்ட தடுப்பு சுவர்கள், தடுப்பு கம்பிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் வழியில் உள்ள படிக்கட்டுகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட தடுப்பு சுவர்களும் தடுப்பு கம்பிகளும் அரிந்து செல்லப்பட்டுள்ள காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது இந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் கேட்கலாம். இது தொடர்பா தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த மேகமலை அருவிக்கு குளிக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. அது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கனா ஃபாரஸ்ட் பார்த்துக்கிறாங்க. இந்த வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த அருவியில பாதுகாப்பு வேலையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது அடித்த மழையில பாதுகாப்பு வேலையெல்லாம் பிடிட்டு போயிருச்சு, செஞ்சிருச்சு. இப்போதைக்கு சுற்றுலா பயணி வந்தாலும் குளிக்க முடியாது, வரவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வர்ற பாதையெல்லாம் உடஞ்சி கிடக்கு. பக்கத்தில் இருக்க மலையிலேருந்து வந்து சின்ன சின்ன குன்று பாறைகள்லாம் உருண்டு வந்து இங்கே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க செய்யுது. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வன அலுவலரும் தமிழக அரசும் இதை ஆய்வு செஞ்சு இங்கே பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி முடித்த பிறகுதான் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கணுங்கிறத பொதுமக்களாக நான் கேட்கிறேன். இந்த பகுதிகளில் வந்து சேதமடைந்த தரைத்தள பாலத்தையும் சேதமடைந்த நடைபாதைகளையும் முழுவதுமா சீரமைத்த பின்னரே சுற்றுலா பயணிகளை வந்து தொடர்ந்து அனுமதிக்கணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. தமிழ் தினம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.